அப்படி பிடிச்சிருந்தா எதுவும் பேசக்கூடாது என்னோட வாங்க தாயி. ஹரி ஓம் நம சிவாய. சாய்ராம். என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். நான் ஒரு ஜியாலஜிஸ்ட் பேசிக்காக. ஆனால் ஒரு 8 வருஷமாக நான் சாய்பாபா கூட போய் என்னோடய உடல் உயிர் ஆத்ம நிவேதம்னு சொல்லுவாங்க. நான் வந்து சாய்பாபா கிட்ட பரிபூர்ணமாக என்னோடய உடல் உயிர் ஆத்மாவை கொடுத்து சரணாகதி அடைஞ்சிட்டேன். எனக்கு அப்பா அம்மா குரு தெய்வம் டீச்சர் ப்ரிசப்டர் எதுனாலும் சாய் தான். அவரை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அம்மையப்பன் அப்படின்றது வந்து சாயோட பிறப்பே, அவரோட ஆதாரமே வந்து சிவனோட அவதாரம் தான். தத்தாத்திரியாட்டிருந்து வந்தவர். அதனால் இந்த கிரிவல பாதையில் இப்போ ஒரு 1.5 வருஷமாக இங்கேருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். மன ரீதியான ஆன்மீக உள்ளுணர்வை தட்டி எழுப்பி இறைவனோடு எப்படி கலப்பது என்பதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் நாடி வரும் நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்னால் முடிந்த சிறு உதவியை செய்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு என்று எதுவும் தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு தேவை உண்ணும் உணவு, கொடுத்த உடை, இருக்க இடம். இது மூன்றும் எனக்கு என்னுடைய தந்தையாகிய சாயும் அண்ணாமலையாரும் பரிபூர்ணமாக எனக்கு கொடுத்து விட்டார்கள். அதனால் எனக்கு வரும் என்னோட தேவைகளுக்கு போல் மீது இருப்பதை நான் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவாக அளித்து விடுவேன். இல்லை என்றால், ஏன்னா பாபா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான், பசித்தவனுக்கு உணவு கொடு, தாகத்தோடு இருப்பவனுக்கு தண்ணீர் கொடு, ஆடை இல்லாமல் இருப்பவனுக்கு ஆடை கொடு. இதை கொடுத்தால் இறைவன் மிகவும் சந்தோஷப்படுவான் அப்படின்னாரு. அதே மாதிரி கீதா உபதேசத்தில் கிருஷ்ணனும் சொன்னது அதுதான். ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ எதுவுமே இல்லை என்றால் சிறிது தண்ணீர் கொடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் இறைவனுக்கு ஏதாவது இதில் ஒன்று கொடுத்துருவேன். என்கிட்ட இருக்கிற தேவைக்கு மேலே இருக்கிறத வரவங்களுக்கு, பசியோடு வரவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ உணவோ என்னிடம் உழை இருந்தால் உழையை கொடுத்துருவேன். தான தர்மங்கள் எனக்கும் வரும். பெட்ஷீட் வரும், வேஷ்டி வரும், பாய் வரும், கொடை வரும், எல்லாம் வரும். வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அவங்க பிரியமாக வந்து கொடுக்கும்போது வாங்கி வச்சுட்டு அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன். என்னோடய பயன்பாட்டுக்கு எனக்கு தேவையான 2 உடைகள் என்னிடம் இருக்கிறது. 3 வேளை உணவு அப்படின்றத நான் குறைச்சிட்டு 1 வேளை ஆக்கிட்டேன். ஏன்னா நம்ம 2 வேளை பசியோடு இருக்கிறவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் இருக்கும் இடத்தில் எப்போதுமே தண்ணி இருக்கும். என் தாகமோட வரவங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்து குடிச்சிக்கலாம், பாட்டிலையும் குடிச்சு போய்க்கலாம். நான் பயணம் வச்சுருக்கேன். இதுதான் நான் இந்த ஒரு சிறிய தொண்டாக உனக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பாபா கொடுத்த உத்தரவு, இதை செய், என் பேரை சொல்லி கொண்டு இரு அப்படின்ட்டாரு. என் தேவையை அவர் பார்த்துக்கிறாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அவர் மூலியமாக நான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். ஹரி ஓம் நம சிவாய். ஓம் சாய்ராம். இன்னைக்கு வந்து அன்பு சகோதரியை பார்த்தேன். மிகவும் மகிழ்ச்சி. தில்லை நடராஜன் முன்னாடி அவங்களோட சந்திக்கும் பாக்கியத்தை எனக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாமலையாருக்கு அரோகரா. எங்களை இந்த இணைப்பை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு யாகம் நடந்திருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்த முத்துசாமி ஐயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம் நம சிவாய. சாய்ராம். திங்கக்கிழமை சாப்பாடு போடுறீங்களே அன்னதானம், அது கொஞ்சம் பஞ்சாமிர்தம் கொடுத்தீங்களா? திங்கக்கிழமை ராமர் பாதத்துக்கு எய்த்தாப்புல அண்ணாமலையாரோட பேரில் அருணாச்சலா கஃபே அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சிறுதானிய உணவு வந்து கொடுத்துட்ருக்கோம். 21 சாதுக்களுக்கு முதல்ல கொடுத்துக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். இது பேர் வந்து அன்னதானம் கிடையாது, இது பேர் வந்து பிக்ஷா வந்தனம். 21 சிவனடியார்களுக்கோ சாதுக்களுக்கும் கொடுப்போம். இது வந்து கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. சமை, அதாவது திணை, சாமா, வராகு, குதிரைவாளி, இந்த மாதிரி இதில் சாப்பாடு செஞ்சு அதுக்கு ஒரு பருப்பு கடைசல், கீரை, மூலிகை சூப்புன்றது ஒரு ஆவாரம் பூவாக இருக்கும், இல்லை முடக்கத்தானாக இருக்கும், இல்லை வாழைத்தண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப்பு. அதே மாதிரி சிறு தானியத்தில் ஆன ஒரு சுவையான இனிப்பு. அது வந்து ராகியில் பண்ணுவோம், இல்லை கடலையில் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுப்போம். வரக்கூடிய சாதுக்கள் வயிறார சாப்பிட்டு போகணும், மனசார சாப்பிடணும், நோய் நொடி இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக இந்த உணவை கொடுத்துட்ருக்கோம்.
இது இல்லாமல் பொதுமக்கள் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பிடுவோம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைப்போம், சாப்பிட வருபவர்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க அப்படின்னு. வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு எங்களால் முடிஞ்ச விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய மகளின் மூலியமாக, ஐயாவின் மூலியமாக இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் ஏதேனும் இந்த பிக்ஷாபந்தனத்திற்கு உதவி செய்ய முடியும் என்றால் இரங்கரம் கூப்பி அண்ணாமலையாரின் ஆசீர்வாதத்தையும் சாயோடைய ஆசீர்வாதத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் உதவி செய்யுங்கள். அரோகரா. ஓம் சாய்ராம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னபூர்ணி தாய்க்கும் அரோகரா. சாய்ராமுக்கு அரோகரா. எல்லாத்துக்கும் மேலே உணவு அப்படின்னா திருவண்ணாமலை தான். மலை போல் உணவு கொடுக்கும் உண்ணாமலையாமல் இருக்கும் இடத்தில் இந்த சேவையை செய்வதற்கு எனக்கு தீட்சை கொடுத்த உண்ணாமலை அம்மாளுக்கும் அண்ணாமலை ஐயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம் நம சிவாய. சாய்ராம். சிறப்பே.